பெருந்துயர் சம்பவம் நிகழ்ந்தேறிய இடத்திலிருந்து தற்போது செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், நேற்று என்ன நடந்தது என்பது தொடர்பாக அங்கு குழுமியிருந்த மக்களிடமிருந்து ஏதேனும் தகவல்கள் பெறப்பட்டதா? அங்கிருந்தவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? சிவரஞ்சனி, நீங்க பார்க்கலாம், நான் இப்போ நிற்கக்கூடிய இடத்துல தான் விஜய் அவர்களுடைய பேருந்து நின்ற இடம். இந்த இடத்துக்கு பேருந்து வரும்போதுதான் என்னுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு பக்கமும் பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் தான் சரிவுகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அந்த இடத்துல அந்த கீத்தை கிழிச்சுக்கிட்டு பசங்க விழுந்த காட்சிகளை நம்ம ஒளிபரப்பு பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு இந்த பேருந்து வந்த உடனேயே இந்த இரண்டு பக்கமும் இந்த பேருந்து வந்தக்கூடிய வலதுபுறம் இடதுபுறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாகவே இந்த சம்பவமானது நடைபெற்றது. அந்த காட்சிகள் இரவு நேர காட்சிகள் நம்ம கிட்ட இருக்கிறத நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு அந்த மேல ஏறி அந்த இளைஞர்கள்லாம் அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கிறது வந்ததெல்லாம் அந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். அதாவது விஜயினுடைய வாகனம் வருவதற்கு முன்பாகவே இங்கு 12 மணிக்கு விஜய் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில விஜயினுடைய வாகனம் இங்கு வருவதற்கு சரியாக ஒரு 12 மணிக்கு வரும் என்று சொல்லப்பட்ட வாகனம் 8 மணிக்கு தான் 7:45 தான் இந்த பகுதிக்கே வருது. அப்போ அந்த அளவுக்கு கூடியிருந்த ரசிகர்கள் என்ன பண்றாங்க, விஜயனுடைய வாகனத்தை பார்த்தவுடன் ஆரவாரம் பண்றாங்க. ஆனா இரண்டு பக்கமும் அடைக்கப்பட்ட பகுதி நீங்க பார்க்கலாம். இரண்டு பக்கமும் வீடுகள் இருக்கு. இது இன்னைக்கு கிளியரா இருக்கு. ஆனா இங்க இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நேத்து எல்லாம் பிளெக்ஸ் போர்டு இருந்தது, மறைக்கப்பட்டிருந்ததுனால எங்க போறது, கூட்டம் திணறி எங்க போறதுன்னு தெரியாம இந்த சம்பவமானது நடைபெற்றது. இதை நீங்க இன்னும் தெளிவா பார்க்கணும்னா அந்த சம்பவம் நடந்த இடத்தை ஃபுல்லா போலீஸ் இப்ப கவர் போட்டிருக்காங்க. நீங்க நாம இந்த மேல இருந்து அந்த மாடியில இருந்து இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தோம். இந்த மாடியில இருந்து இங்க பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள் இங்க தவிச்சதை நம்ம பார்க்க முடிந்தது. இந்த இடம் தான் சம்பவம் நடந்த இடம். அந்த காட்சிகளோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த கூரையின் மீது ஏறி இங்கெல்லாம் ஓடும் போதுதான் இங்க இருந்து மட்டுமே 60க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. அதனுடைய அந்த இடத்தினுடைய காட்சிகளை தான் நீங்க தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதனுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது தெரியும், இந்த இடத்துக்குள்ளேயே 500 பேர் பதபதன்னு ஓடுனா எப்படி என்ன மாதிரியான சூழல் இருக்கும். 500 பேர் 1000 பேர் இந்த இடங்கள்ல இருந்து சிக்கி இருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில இருந்து மீட்கப்பட்டாங்க. இதற்கு நேர் எதிரே உள்ள பகுதி தான் மற்றொரு பகுதி. அந்த பகுதியை பார்க்கலாம். அதே மாதிரிதான் இந்த பேருந்து உள்ளே நுழையும் போது பாத்தீங்கன்னா நடுவுல சென்ட்ரல் மீடியன் இருக்கிறது. அதனால கூட்டம் சிதறி ஓட முடியாம ஒரே இடத்துல அமுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. நீங்க பார்க்கலாம். இந்த இடம் தான் நான் நின்று சாலையில இருக்கக்கூடிய இடம் பேருந்து நின்ன இடம். இந்த பக்கம் சென்ட்ரல் மீடியன் இருக்கு, அந்த பக்கமும் கூட்டம், இந்த பக்கம் கூட்டம். அப்ப கூட்டம் எங்க போறதுன்னு தெரியாம ஒரு திணறல் ஏற்பட்டதுதான் இந்த பாதிப்பானது ஏற்பட்டது. சாலைகள் முழுவதுமாக பாத்தீங்கன்னா வெறும் செருப்புகளாகவும் ஒரே இந்த பகுதி முழுவதுமாக குப்பையாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்க பார்க்கலாம். இந்த இடம் முழுவதுமாகவே இப்படிதான் இருக்கு. இந்த பகுதி மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வீடுகள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய வீட்டினுடைய கூரைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது நேர்ல ஒருத்தவங்க நேர்ல நானும் இப்போ நம்ம நேற்று உங்களை பார்த்தோம், நீங்க தான் எனக்கு அலர்ட் பண்ணீங்க எப்படி இது சாஞ்சுதுன்ட்டு. அப்போ என்ன நடந்தது? அப்ப நீங்க என்ன பாத்தீங்க? அங்க கூடத்துல நெரிசல் எல்லாம் தள்ளவும் மேல ஏறினாங்க சனங்க. மேல ஏறங்க இடத்த கீழே விழுந்து தவறி இந்த மாதிரி உயிர் சேதம் ஆயிடுச்சு. மத்தது எதுவும் இல்ல. கீழே விழுந்தோடனே மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அவர் விஜய் வந்தாரு, தண்ணி கொடுத்தாரு, இது பண்ணாரு. இங்கிட்டு எல்லாம் வீட்டு மேல ஏற, காலுக்கு இது மேல ஏற, செவரி ஏறி குதிச்சு வர இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறத இந்த மாதிரி உயிர் சேதம் ஆயிடுச்சு. அந்த பக்கம் மரத்துல ஏறி மரத்தாவு உடஞ்சு அங்க 4 பேர் செத்து போயிட்டாங்க. உங்க வீட்டு மேலயும் நிறைய பேர் ஏறி வந்தாங்களே, என்ன எங்க இப்படி எல்லாம் வந்தாங்க? அந்த பக்கம் மரத்துல ஏறி வந்தாங்க, இந்த பக்கம் செவுத்துல ஏறி ஓடு உடஞ்சு போச்சு. சேதாரம் ஆயிருக்கு பாருங்க ஓடல. அப்புறம் என்ன பண்றது? நாங்க சத்ததான் போட முடியல. அந்த பஸ் வரும்போது நீங்க என்ன கூப்பிட்டீங்க, எப்ப அங்க பாருப்பா அப்படின்னு சொன்னீங்க. அப்ப என்ன நடந்தது? அங்க வர்றப்ப போலீஸ்காரங்க தள்ளி விலக்கி விட்டாங்க, அடிச்சாங்க, அடிச்சு விலக்கி விட்டாங்க. விலக்கி விடுங்க சாணம் இந்த பக்கம் போவதான் எல்லாம் நம்ம வீட்டு மேல ஏற வச்சிட்டாங்க. அது கீழே தான் விளையாட்டு இருந்தானுங்க அவனுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் எங்கேயுமே பார்த்ததில்ல. விஜய்க்கு இருக்கலாம் ஒரு வெறித்தனமான ஒரு 9 வயசு குழந்தைய கூட கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. பண்ணிருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. போலீஸ் பாதுகாப்பு இன்னும் அதிகமா இருந்திருக்கணும். இப்படி வர நேரத்துல இது கம்மியா போட்டுங்க. நாங்க அங்கிட்டு இருந்தாங்க, பாக்குறதுக்கான வாய்ப்பு குறைவு. கூட்டம் ரொம்ப இருந்ததுனால வர முடியல. ஆனா ரசிகர்களுடைய ஒரு இதுதாங்க, வேற எந்த இது இல்ல.
பொதுமக்களுடைய இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ரசிகர்களுடைய ஒரு சாப்பாடு இல்ல. காத்தால 7 மணில இருந்து நைட் 7 மணி இருந்து பசியோட எப்படி என்ன பண்ண முடியும்? தண்ணி கொடுத்தானுங்களா, சாப்பாடு கொடுத்தானுங்களா? எதுவுமே கிடையாது. இவனுக்கு வாட்டு வரேன்னு சொல்லி அறிவிச்சிட்டானுங்க. இவனுக்கு வேற முட்டாள்தனமா வந்து ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தா எப்படி ஒரு நீங்க பார்க்கலாம். இந்த பகுதி மக்களினுடைய, ஏன்னா இவங்க வீடெல்லாம் இந்த இடத்துல இருக்கு. அந்த சம்பவம் நடந்த இட பகுதியில தான் அவங்களுடைய வீடு எல்லாம் இருக்கு. அவங்க சொல்லக்கூடியதை பார்க்கலாம். அவங்க வீடெல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கு, ஓடெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, பார்க்கும்போது அடிப்படை வசதிகள் அங்கு இருந்தனவா முறையாக என்கிற கேள்வியும் இருக்கிறது. அதற்காக நேற்று என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன? குடிநீர் உள்ளிட்டவைகள் போதுமான அளவு அங்கு இருந்ததா? அதாவது காவல்துறை அனுமதி, ஒரு இடத்துல பிரச்சாரம் நடக்கிறதாலே அதுக்கு அனுமதி கொடுக்கணும்னா அதுக்கு 25 நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. 25 நிபந்தனைகள் என்னன்னா, அவசர கால வழிகளை ஏற்படுத்தணும், ஆம்புலன்ஸ் நிக்கணும், தீயணைப்பு வாகனங்கள் நிக்கணும், தன்னார்வலர்கள் இருக்கணும், குடிநீர் வசதி ஏற்படுத்தி இருக்கணும். இது எல்லாமே காவல்துறையினுடைய நிபந்தனைகள்ல இருக்கு. ஆனா அந்த நிபந்தனைகள் எதுவுமே பின்பற்றப்படாததான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையே. அதனாலதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. ஏன்னா இது ஒரு நெடுஞ்சாலை, ஒரு 100 அடி நெடுஞ்சாலையில ஒரு 5000 பேர் 10,000 பேர் அதிகமாக ஒரே இடத்துல குவிந்தா எந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்படும். அவங்க அதுவும் இல்லாம காலையிலேயே பிரச்சாரம் 12 மணிக்கு நடைபெறும் அப்படின்னு ஏற்கனவே தாவேகா சார்பாக அறிவிக்கப்பட்டது. ஆனா 12 மணிக்குன்னா காலையிலே வந்துட்டாங்க எல்லாருமே. அப்ப காலையில இருந்தே பாத்தீங்கன்னா ஏராளமானோர் குழந்தைகளை தூக்கி வச்சுக்கிட்டோம். இது போன்ற 6 மணி 7 மணி வரைக்குமே இங்க தேங்கி இருக்கக்கூடிய சூழல் தான் இருந்தது. அப்போ அவங்க ஏற்கனவே நிறைய பேர் நம்ம கூட்டத்தில் இருக்கும்போது பார்க்க முடிந்தது. நிறைய பேர் தண்ணி வேணும், தண்ணி கிடைக்குமான்னு நம்ம போறவங்க வரவங்கட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்க யாருக்குமே தண்ணி கிடைக்கல. அது போன்ற ஒரு சூழல் தான் இங்க இருந்தது. நிறைய பேர் மயக்கம் அடைவதற்கான காரணமும் இதுதான். ஏன்னா ஃபுல்லாவே டீஹைட்ரேஷன் ஆகியிருந்தது. அவங்களுக்கு யாருக்கும் தண்ணி கிடைக்கல, உணவு இல்ல, கூட்டம் ஒரே இடத்துல கூட்டம் தேங்கி இருந்தது. இதனாலதான் இந்த பாதிப்பு ஏற்பட்டதா இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அது இல்லாம இங்க நிறைய ஓட்டு வீடுகள் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த வீடுகள் மீதெல்லாம் ஏறி கரண்ட் கம்பங்கள்லாம் அவங்க பிச்சு போட்டதெல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பேருந்து வர இடம்னா இந்த இடத்துல ஜெனரேட்டர் வச்சிருந்தாங்க. அப்போ மக்கள் ஜெனரேட்டர் பக்கமும் போக முடியல, ஃபுல்லாவே கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப பிரச்சார பேருந்தும் இந்த இடத்திலே நிற்கும் அப்படின்னா அதிக அளவு நெருக்கடி ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது இந்த பகுதி தான். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.